நாங்கள் நண்பர்கள். இது 2ஆம் வகுப்போட 4வது பாடம். யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? நண்பர்கள்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நண்பர்கள் பார்ப்போமா? ஆதி, தமிழினி, ஜெரின். இவங்க 3 பேருமே நல்ல ஒரு நண்பர்கள். இப்போ நம்ம இவங்க 3 பேருக்கும் என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆதி. ஆதிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நடனம் ஆட பிடிக்கும். நடனம்னா என்னது? டான்ஸ். டான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடி மகிழ்வான். ஆதி என்ன வளர்க்கிறான்? நாய்க்குட்டி. அது கூட எப்பவுமே விளையாண்டுட்டு இருப்பானா. அப்புறம் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். திரைப்படம்னா என்னது? சினிமா. படம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். அவன் போற இடத்துக்குலாம் நிலா அவன் கூடயே வரதான் சொல்லிட்டே இருப்பானா. நீங்களே நைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போனீங்கனாலும், நீங்க எங்க போய் நின்னாலும் அந்த நிலா உங்க பின்னாடியே வர மாதிரி இருக்கும் இல்லையா? அது போல அவனும் என்ன சொல்லியிருக்கான்? நிலா என் கூடயே வருது அப்படின்னு சொல்லி சொல்றான். எளிதில் கோவப்படுவான். அவனுக்கு ரொம்ப சீக்கிரத்துல கோவம் வந்துருமா. பழங்களை விரும்பி சாப்பிடுவான். அவனுக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? பழம் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்தது தமிழினி. தமிழினிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்க்கலாமா? புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். கதை புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல புதிர்னா விடுகதை, அந்த மாதிரி கதைகள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. அவளுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? முட்டையும் மீனும். தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். எல்லாருக்கூடையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம டக்குன்னு பேசிடுவாளாம். ஒரு சிலர்லாம் பேசவே ரொம்ப சங்கடப்படுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாம யார் என்ன கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லுவாளாம். அடுத்தது இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். நைட்ல நிறைய நட்சத்திரம்னா என்னது? ஸ்டார் இருக்கு இல்லையா, அது நம்மளே பார்த்தோம்னா அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம்ல, அது போல அவளுக்கு அதை எண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. மீன்கள் வளர்க்கிறாள். அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். தமிழினி என்ன வளர்க்கிறாள்? மீன். வீட்டுல மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அதுல மீன் நீந்திட்டே இருக்கும்ல, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாம். எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். நீங்க எந்த ஒரு விடுகதை கேட்டீங்கனாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவாளாம். அடுத்தது ஜெரின். ஜெரினுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நன்றாக படங்கள் வரைவான். ஜெரினுக்கு படம் வரையறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பூச்செடிகள் வளர்க்கிறான். வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். அவன் என்ன வளர்க்கிறான்? பூச்செடி. அதுல கலர் கலரா பூ இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். படக்கதைகளை விரும்பி படிப்பான். கதைகள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல படம் போட்டு அதுல கதை வரும் இல்லையா, அந்த மாதிரி கதைகள் எல்லாமே படிப்பான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். நம்ம வானத்துல மேகம் பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு உருவம் மாதிரி தெரியும். அதை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மேகம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி உருவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுவானா. வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான். யார்கிட்டயும் தேவையில்லாம சண்டை போடுறது, தேவையில்லாம பேசுறது, இது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். அவனுக்கு ஸ்வீட் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். இவங்க 3 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்கள். எப்பவுமே சேர்ந்து ஒன்னாவே இருப்பாங்க. அதே போல உங்களுக்கும் நண்பர்களா இருப்பாங்க இல்லையா, எவ்வளவு பேர் இருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணும்? அவங்கள பத்தி சொல்லணும். இங்க பாருங்க. புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா. யாராவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டு, ஸ்வீட்டு ஏதாவது கொடுத்து வா என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போக மாட்டேன், சத்தமாக கத்துவேன். நான் சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டுட்டு போக மாட்டேன், நான் சத்தமா கத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன். நீங்க கொடுக்குற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். நான் அங்க நிக்கவே மாட்டேன், அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சாக்லேட்டோ இல்ல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை காமிச்சா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 4வது பாடத்தோட புத்தக பயிற்சி. ஃபர்ஸ்ட் படித்து பழகுக. புதிர்கதைகள், புதிர்கதைகள், படக்கதைகள்,
படக்கதைகள். அடுத்தது நண்பர்கள், நண்பர்கள். உருவங்கள், உருவங்கள். வண்ணப்பூக்கள், வண்ணப்பூக்கள். மேகங்கள், மேகங்கள். அடுத்தது எழுதி பழகுக. புதிர்கதைகள். பு தி இர் இக் புதிர் க தை கா இல் கதைகள், புதிர்கதைகள். ஆர்வம். ஆ இர் வ இம் ஆர்வம். நட்சத்திரங்கள். ந இட் ச இத் தி ர இங் க இல் நட்சத்திரங்கள். இனிப்பு பண்டம். இ நி இப் பு இப் இனிப்பு பண்டம். ப இன் ட இம் பண்டம். பூச்செடிகள். பூ இச் சே டி க இல் பூச்செடிகள். திரைப்படம். தி ரை இப் ப ட இம் திரைப்படம். அடுத்தது பொருத்தமான குறியீடுக சரியா தவறான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இது என்ன பாருங்க. ஜெரினுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும். ஜெரினுக்கு வம்பு பேச்சு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப இங்க என்ன பண்ணும்? தவறு. ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். ஆமா இல்ல, ஆதிக்கு படம் பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப இங்க நம்ம என்ன பண்ணும்? சரி. அடுத்தது தமிழினி தயக்கமின்றி பேசுவாள். இதுவும் சரிதான். ஜெரின், ஆதி, தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள். இது சரியா தவறா? தவறு. ஏன்னா இவர்கள் மூவரும் நண்பர்கள். அப்ப நம்ம இங்க தவறு போடணும். அடுத்து பாருங்க, வாய்மொழியாக விடை கூறுக அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, ஆதிரை ஜெரின் தமிழினியிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு என்னென்ன பிடிச்சது அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அதில் ஆதிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? பழங்களை விரும்பி சாப்பிடுவான். அதே மாதிரி தமிழினி தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள். ஜெரின் வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். இதுதான் எனக்கு பிடிச்சது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணலாம்? உங்கள் ஆசிரியர்கிட்ட வாய்மொழியாக சொல்லலாம். அடுத்த தலைப்பு விடை எழுதுக. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழினி. ஏன்னா தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் இதுதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய பெயர் எழுதி அதையே நீங்கள் விடையாக எழுதலாம். அடுத்தது, தமிழினி இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டாள், நீங்களும் கண்டுபிடித்து பொருத்துங்கள். இது படிங்க. தட 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 ரயில் வண்டி. அடுத்தது ட்ரிங் 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 தொலைபேசி. பாம்பாம் ஒலிப்பான். பட் பட் பட்டாசு. நம்மளும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது, எந்த எழுத்தை ஆதியிடம் கூறினாலும் உடனடியாக அந்த எழுத்தில் தொடங்கும் பல சொற்களை சொல்லிவிடுவான். நீங்களும் விளையாடி மகிழுங்கள். இப்போ என்ன எழுத்து சொல்லிருக்காங்க? க. கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்பு. இப்போ நம்ம சொல்லலாமா? கல், கதை, கவிதை, கடிதம், கணினி. இதே போல நீங்களும் யோசிச்சு கால தொடங்குற மாதிரி சொற்கள் சொல்லணும். வேற எந்த எழுத்து சொன்னாலுமே சொல்லணும். ஓகேவா? அடுத்தது, இந்த பூனைகள் ஜெரின் வரைந்தவை. உங்களுக்கு பிடித்ததை நீங்களும் வரையுங்கள். இங்க பாருங்க, நிறைய பூனை இருக்கு பாத்தீங்களா? இதே போல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க இங்க வரையணும்.
இங்க பாருங்க, இங்க மேம்க்கு பிடிச்ச மாதிரி நான் படம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க படம் வரையணும். ஓகேவா?